சந்தையில டாப்பான ஆடு 2 ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. செவலப்போர் ஒண்ணு, ஒரு கரும்போர் ஒண்ணு. ஆமாண்ணே. 2 குட்டி எதுனே? செவலப்போருக்கா? இந்த செவலப்போருக்கு. பல்லு எப்படின்னா இந்த ஆடு? பல்லு நல்லா இளம் பல்லு. பல்லு நல்லா இருக்கு. 2 குட்டி என்ன குட்டினே? ஒரு கிடா குட்டி பொட்டை குட்டினே. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஜம்முனு சாட்ட மாதிரி வளர்த்துருக்கேன். ஆமாண்ணே. சரி ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்க? என்ன இது 40 ரூபா சொன்னாங்கண்ணே. 40 ரூபா எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 34 வாங்கிருக்கேன். 34. பசுக்கள் எவ்வளவு கேட்டீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நாங்க 28 கேட்டோம்னா 28 கேட்டீங்க. ஆமாண்ணே. 34 முடிச்சிருக்கு. கரும்போர்ண்ணே? கரும்போர் 25 ரூபா சொன்னாங்கண்ணே. நரசனையா? ஆமா நரசனை. எவ்வளவு? 28 சொன்னாங்க. சரி எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? நான் பையனா வந்து 19 முடிச்சிருக்கேன். 19 முடிச்சிருக்கீங்க. எதனால பெரிய ஆடு என்ன காரணத்துக்காண்டி வாங்குறேனே? இது வந்து கொடியாடுனா கொஞ்சம் நீட்டு போக நல்லா இருக்கும். குட்டி நல்லா நீட்டு போக வரும். முதல்ல எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும்ண்ணே? முதல்ல கரெக்டா வளர்த்தோம்னா குட்டி வித்தாங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துலாம்ண்ணே. சரிங்கண்ணே. ஆடு மிச்சம் இருக்கும். சரி ஓகே. நம்மகிட்ட கிடா எத்தனை கிடா நம்மகிட்ட இருக்கா? பெரிய கிடா வச்சிருக்கீங்க. மொத்தம் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? மொத்தம் சேர்த்து ஒரு 15 ரூபாய் நிக்கணும். 15. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலைல ஒரு 6 மணிக்கு வந்தோம்னா. 6 மணிக்கு வந்தீங்க. ஆமா. நல்ல தெளிவான ஆடு தான் பார்த்து வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாண்ணா. எப்போது இப்படி ஆடு தான் வாங்கணும். எப்படி ஆடு நான் இப்படி ஆடு வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் கிடைக்காது. சின்ன ஆடு வாங்கி வளர்த்தா அந்த லாபம் கன்னி ஆடு கருப்பு எல்லாம் செட் ஆகாது. இதுதான் நமக்கு நல்ல மேய்ச்சல் நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்கும். மேய்ச்சல் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நல்ல காம்பு, நல்ல முட்டை காம்பு. ஆமா நல்ல காம்பு. நல்ல காம்பு. ஓகே ஓகே. பால் சத்தான ஆடுதான். ரெட்டை குறுக்கா ஒத்த குறுக்கானே? இது வந்து நம்ம வந்து ஒத்த குறுக்க முடியாது. ரெட்டை குறுக்கு தான். ஆமா ரெட்டை குறுக்கு. புளியம்போர் ஆடுனா இதான் டாப்பான ஆடு. டாப்பான சந்தையில வந்து இதான் முத ஆடு. டாப்பான ஆடு ரெட்டை குறுக்கு ஆடு. அப்படியே நரசனை. அப்படி 4 நாள்ல ஈன்ற ஆடு. 4 நாள்ல ஈன்ற. விலை எவ்வளவு சொன்னாங்க? விலை 26,000 சொன்னாங்க. பசுக்கள் எவ்வளவு கேட்டியா? 20,000 கேட்டேன். 20,000 ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 24,000 ஆயிடுச்சு. இந்த ஆடை வாங்கிட்டு போய் நமக்கு என்னென்ன பிரயோஜனம் சொல்லுங்க? 4 நாள்ல ஆடு 30,000 ஆயிரும். 30,000. 2 ஊட்டி போட்டுச்சுன்னா ஆடு 30,000 தான். 30,000 தான். 30,000 தான். தெளிவான ஆடு தான் வாங்கிட்டு போறீங்க. ஒரு ஆடு ஒழுக்க வாங்கணும். பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. அதனால பல்லு நங்குரமா இருக்கா? நங்குரமா இருக்கு. சரி ஓகே ஓகே. எந்திர போதுனே? இது வந்து சாயல்குடி போகுது. எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க நீங்க சந்தையில? மொத்த ஆட்டும் பாத்துட்டேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? நம்ம கோல்பட்டி பக்கம் ஆவலத்தோம். சரிண்ணா. மொத்தம் 2 ஆடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? எந்த ஆடுக்கு 2 குட்டினே? இந்த ஆடுக்கு இந்த குட்டி. ஓ ஒவ்வொரு குட்டி தான். ஆமா ஒரு குட்டி. 2 ஆடுக்கு ஒவ்வொரு குட்டி தான். ஆடு எத்தனை ஈத்த ஆடா இருக்குண்ணே? 2 நீத்த ஆடு தான். ரெண்டுமே 2 நீத்த ஆடு தான். 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? ஒன்னு கிடா மாதிரி ஒரு பொட்டை. ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி அப்படிதானே? சரி ஓகே. ஆடு எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 35,000 ஒரு ஆடு என்ன விலை சொன்னாங்கண்ணே? ஒரு ஆடு ஒண்ணு 17,500 கரைன்னு சொன்னாங்க. 17 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 30 ரூபா 15 ரூபா கரைன்னு முடிச்சிருக்கோம். 30,000 கரையத்துல முடிச்சிருக்கீங்க. ஒரு குட்டி தான் இருக்கு. 2 குட்டி இல்ல. பால் சிரமான ஆடு. பால் சிரமான பால் பீச்சிக்கலாம். ஓ குட்டி போ பால் பீச்சிக்கலாம். சாப்பிடலாம். நம்பிக்கை அந்த ஆடை வாங்கிருக்கீங்க. எத்தனை வருஷம் இந்த ஆடை வச்சுக்கலாமா நம்ம? அது நம்ம பல்லு போதட்டி வச்சுக்கலாம். பல்லு போதட்டி வச்சுக்கலாம். இது வந்து கொடியாட்டுல கிராஸா? இது ஜமுனாபாரி கிராஸானே? இது ஜமுனாபாரி கிராஸ். ஜமுனாபாரி கிராஸ். சரி இந்த கிடா பச்சு கிடா இப்படி பல்லு எப்படி என்ன? அதுல பல்லு போடாத கிடையாது. பல்லே போடாத கிடையாது. சுத்த கருப்பா இப்படி இல்ல. ஒத்த மரப்பு. ஒத்த மரப்பு கிடைக்காதானே? கிடைக்காத கிடையாது. எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணே? இது 18,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 14,000 வாங்கிருக்கு. 14,000 வாங்கிட்டு போறீங்க. ஆமா. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 30 ஆடு இருக்கு. 30 ஆடு. ஆடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லையா? அல்ல ஆடு வளர்ப்பு லாபம் இருக்கு. கொடி ஆடு வளர்த்தா லாபமா இல்ல இப்படி கிராஸ் ஆடு வாங்கி வளர்த்தா லாபம்? எந்த ஆடு வளர்த்தா லாபம் தான். நல்லா பார்த்தா லாபம். நல்லா வளர்த்தா நல்லா பார்த்து வளர்த்தா நல்ல லாபம் தான். ஃபுல்லா மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் முறை தான். சூப்பர் சூப்பர் ஆடு. 3 ஆடு ஒரிஜினல் தரமான ஆடு. டாப்பான ஆடு இந்த ஆடு தான். 3 ஆடு. எல்லாரும் கண்ணு இங்க இருந்துச்சு. எல்லாரும் கண்ணு இந்த ஆடு மேல இருந்துச்சு. எல்லாரோட கண்ணு இந்த ஆடு மேல தான் இருந்துச்சுனே. இல்ல பல்லு எப்படி என்ன அதுனே? 4 பல்லு. இப்படி 4 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்குமா ஆடு எல்லாமே? ஆடு சனை இல்ல. ஒண்ணு மட்டும் சனையா இருக்கு. ஒண்ணு மட்டும் சனையா. மீதி எல்லாம் வெறுத ஆடு தான். ஆனா இதெல்லாம் கிடா நம்மட்ட இருக்கானே? இருக்கு இருக்கு. கிடா இருக்கு. ஆடு சேர்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரது என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 70 ரூபா சொன்னாங்க. 60 ரூபா சொல்லி 70 ரூபா சொன்னாங்க. 70 சொன்னாங்க. 60 வாங்கிட்டு போறாங்க. ஒரு ஆடு 20,000 கரை விழுது. ஆனா ஆடு நறுக்கு நங்கூரமா இருக்கனே. ஒரிஜினல்னா இதான் ஒரிஜினல். ஆமா. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? அது 25 ஆடு இருக்கு. 25 கொடி ஆடு தான் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இப்படி ஆடு வச்சிருக்கீங்களா? இதே கலர் ஆடு வாங்கினா நமக்கு லாபம் கிடைக்கும். டக்குன்னு முதல்ல எடுக்க முடியுமா? ஆமா குட்டி போட்டுட்டு நல்லா. எந்த ஊர் போதுனே? உசிலம்பட்டி. ஓகே ஓகே. வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? அண்ணே மேலூர். மதுரை மாவட்டம் மேலூர். மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? மொத்தம் 4 வாங்கிருக்கோம். மொத்தம் 4. இது 2 கிடா மரியா? ஆமாண்ணே. இது வந்து தாயும் பிள்ளையும். ஆமா. ஒரு குட்டி தான் இருந்துச்சா? ஒரு குட்டி தான் இருந்துச்சு. ஒரு குட்டி தான் இருந்துச்சு. ஆடு பல்லு எப்படி என்ன? அது பல்லு என்ன மரி பிரதர்? அண்ணே 25. இந்த மாதிரி என்ன மாதிரி தாய் சொன்னாங்க? 25 தான். 25 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எதனால மதுரையில இருந்து இங்க வந்து ஆடு வாங்குறீங்க? எனக்கு மதுரையில இருந்து வரோம்னா எட்டயபுரத்துல வந்து ஆடு பூரா தரமான ஆடு நல்ல ஆடா கொடுப்பாங்க. அதனால இங்க வந்து எத்தனை டைம் வாரீங்க? ஆனா இது ஒரு 4-5 டைம் வந்துட்டேன். எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க வீட்டுல? ஆனா வச்சிருக்கீங்க?
ஒரு 10 வாங்கிருப்போம்ண்ணா. 10 வாங்கிருப்பீங்க அப்படிதானே? செட் ஆகுதாங்க உங்க ஏரியாக்கலாம்? செட் ஆகுதுண்ணா. ஓகே. அது வணக்கம். சந்தையில ஒரு டாப்பான கிட்டா, சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க. ஒரிஜினல் கொடியாட்டு கிட்டா அப்படிதானே? ஆமாண்ணே. பல் போட்டதா பல் போடலையா? பல் போட்டல. பல்லு 2 பல்லு. 2 பல்லு. எவ்வளவு வேலை சொன்னாங்க முகா? 35 ரூபா சொன்னாங்க. 35,000 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கேட்டீங்க? நாங்க 20 ரூபாய்க்கு கேட்டோம். எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 25 ரூபாய்க்கு. 25. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க பிரதர்? நாங்க திருச்செல்லி பள்ளிமடம். நீ எத்தனை கிடா வாங்கிருக்கீங்க மொத்தம்? நாங்க ஒரு 10-20 கடை வாங்கியிருக்கோம். வாங்கிருக்கீங்க. இதே மாதிரி கிடாவா இல்ல சின்ன கிடா? பெரிய கடை தான். எல்லாமே பெரிய கிடா வாங்கிட்டு போறீங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கா இல்ல வேற எதுக்கு? கோயிலுக்கு தானே. கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை டல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. கிடா வரது எப்படி இருக்கு? கிடா வரத்து அவ்வளவா இல்ல. அவ்வளவு வரல. மனதிற்கு ஆனா வணக்கம். வணக்கம். வளர்ப்புக்கு ஏத்தால 2 கிட்டாமரி அப்படிதானே? ஆமா. கொடியாட்டுல கிராஸ், இது ஒரிஜினல் கிடையாது. காய் அடிச்சுதான் காய் அடிக்காதானே? அடிக்காது. காய் அடிக்காது. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணா? இது வளர்ப்புக்கு தான். வளர்ப்பு 2 குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல குட்டி வச்சிருக்கீங்களா? வேற குட்டி வச்சிருக்கீங்களா? வேற குட்டி நிறைய இருக்கு. எவ்வளவு குட்டி வச்சிருக்கீங்க மொத்தம்? 40 குட்டி. 40 குட்டி. வருஷம் மாசம் அப்படி வாங்குங்க. என்னன்னா எடா குட்டி மட்டும்தான். எடா குட்டி மட்டும்தான். எடைக்கு தான் கொடுப்பீங்க. எத்தனை மாசம் குட்டினா இருக்கும் இந்த குட்டி? இது வளர்த்து ஒரு 6 மாசம் குட்டியா இருக்கும். 6 மாசம் குட்டியா இருக்கும். எவ்வளவு வேலை சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? இது வந்து 10,500 முடிச்சிருக்கு. 10,500. எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க எப்போதுமே? 4 மாசம். 4 மாசம். 120 நாள் மட்டும் தான். எல்லாரும் 90 நாள் சொல்றாங்க. 100 நாள் 120 நாள் வளர்க்கணும். 120 நாள் வளர்த்தாதான் நல்லா இருக்கும். என்ன கை தீவனம் கொடுப்பீங்க நம்ம ஆட்டுக்கு? இல்ல கலப்பு தீவனம் எல்லாமே போடும். எல்லாமே போடுவீங்க. 3 மாசம் கழிச்சு இந்த குட்டி என்ன விலைக்குன்னு போகும்? ஒரு 15 ரூபா 16 ரூபாய்க்கு. 16 ரூபாய்க்கு. ஒரு எப்படி ஒரு மாசத்துக்கு நமக்கு 1000 இல்ல 2000 கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் அப்படிதானே? சரி ஓகே. இது வந்து கிராஸ்னா வாங்கி வந்து ஒரிஜினல் வாங்கிருக்கலாமே? எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு தீபாவளிக்கு போயிடும். எல்லாம் தீபாவளி கணக்கு பண்ணி தான் வளர்த்துட்டு இருக்கீங்க. தடுப்பூசி கிரீம் எல்லாம் கொடுக்க முடியல. இறங்கணும்னு கிரீம் மருந்து கொடுத்துருவோம். சரி ஓகேண்ணே. தடுப்பூசி அந்த மழை காலத்துக்கு முன்னாடி ஒரு PCR தடுப்பூசி இருக்கும். கரெக்டா போட்டுருவீங்க. அதனால நல்லா ஆடு லாபம் இருக்கா இல்லையாண்ணே? கரெக்டா பார்த்தா லாபம் தான். இப்படி சைஸ் குட்டி வாங்கணுமா இதோட பொடி குட்டி வாங்கணுமாண்ணே? இந்த சைஸ் வாங்கினா வேகமா வளர்த்துடலாம். இதான் பெட்டரா இருக்கும். ஆனா சூப்பர் ஆடு. நல்ல புளியும் போர்ல டாப்பான ஆடு. ஆனா பல்லு சேர்ந்த ஆடு இளஞ்சனை. 2 மாசம் சனை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சொன்ன விலை 16 சொல்லி ஃபைனலாக எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 கிட்ட முடிச்சிருக்காங்க. நல்ல அருமையான புளியம்பூர் ஆடு. இப்படி ஆடுகள் நம்மகிட்ட 10 ஆடு இருந்தால் போதுங்க, நம்ம அதிகமான லாபங்கள் நல்ல எடுக்க முடியும். ரெண்டு குட்டி கன்ஃபார்ம் போடுங்க. அருமையான மரக்கலர் குட்டி. மரக்கலர் அப்படிதானே? இது கிடாமரியா பொம்மரி? ஐயா பொன்மரி. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? கொடியன்னு விழலையா? 10 நாள் குட்டியா இருக்கும் அப்படிதானே? எத்தனை மாசம் நம்ம இதுக்கெல்லாம் பால் கொடுக்கணும் ஐயா? இது ஆடு இருக்கு. ஆடு என்ன செய்யுதுன்னா அதோட குட்டி என்ன செய்றீங்க? அதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. சேர்த்து கொடுமா அந்த குட்டிய. எப்படி சேர்க்க நம்ம என்ன செய்யணும்? என்னையும் அது பாலை பீச்சு மேல அப்படி தடவுனாலே போதும், சேர்த்துக்கிடும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வாடகைக்கு சேர்த்துக்கிடும். நம்ம பிள்ளை தான் நினைச்சுக்கிடும் அப்படிதானே? சரி. எவ்வளவு வேலை சொன்னா முடிச்சிருக்கீங்க? 2 ரூபா. எவ்வளவு சொன்னாங்க? 2 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 2300 சொன்னாங்க. 1900 முடிச்சு. 1900 முடிச்சு. வணக்கம் தம்பி. எந்த ஊர்ல இருந்து வரமுக்கா? நாங்க சாயல்வீட்ல இருந்து வரோம். முதல்ல 4 குட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? அது சனா இளஞ்சனா ஆடு. ஆமா. பல் போட்டதா பல் போடாதா? பல் போடல. எவ்வளவு வேலை சொன்னா முடிச்சிருக்கீங்க? 11 முடிச்சிருக்கீங்க. 3 கிடாமரி. வளர்ப்பு கேச்சால உள்ள மாதிரி. ஒரு 6 மாசம் குட்டியா இருக்காது? இருக்கும்னே. 6 மாசம் குட்டியா தான் இருக்கும். சராசரி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? ஒரு குட்டி 10 ரூபா வாங்கிருக்கீங்க. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும் இத? வளர்த்து விக்கிறது ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படி வளர்ப்பீங்களா எப்படின்னு கேக்குறேன். 6 மாசம் வளர்ப்பீங்களா? 1 வருஷம் வளர்த்துட்டு கரெக்டா 1 வருஷம் வளர்ப்பீங்க. 1 வருஷம் கழிச்சு என்ன விலைக்கு போகுது? இது வந்து ஒரு குட்டி 25 ரூபாய்க்கு மேலதான் போகும். மாசம் 1000 ரூபாய்க்கு மேல லாபம் கண்டிப்பா இருக்கும் அப்படிதானே? ஆமா. சரி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 15 ஆடு. 15 ஆடு. கிடா எத்தனை இருக்கு? கிடாய் அது ஒரு 7 கிடா நிக்கு. சரி ஓகே. அருமையான கற்காப்பூர் கிடா அப்படிதானே? ஆமா. காய் அடிச்சுதா காய் அடிக்காததா? காய் அடிச்சதுதான். பல் எத்தனை பல்லியா இருக்கும்? 4. எவ்வளவு விலை சொன்னாங்க? 25 சொன்னேன். சரி. 22 கேட்டாங்க. 22 தான். நீ கொடுத்துருக்க உங்க ஆடுதான். நீங்க சம்சாரியா வியாபாரியா? வியாபாரி தான். நீ வியாபாரி தான். எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க? ஆமா. எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க? கொண்டாந்தீங்க கீழே வந்து சந்தனைக்கு சரியில்லையோ? ஆமா. சரிங்க. அது குட்டி ஒரு 3 மாசம் குட்டியா இருக்குமா 4 மாசம் குட்டி? சுத்தம் 3 மாசம் குட்டி தான் அப்படிதானே? சூப்பரான குட்டி. நல்ல கரும்பு ஒரு குட்டி. எப்படி விலை சொல்றீங்க? என்ன யாது? 8000 ரூபா விலை சொன்னேன். 8500 சொல்றீங்க. எதுவரை கேள்வி இருக்கீங்க? 7200 7300 7300. எவ்வளவுனா ஃபைனலா கொடுப்பீங்க? 8 ரூபாண்டா கொடுப்பேன். எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க? 9 ரூபாய்க்கு. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க மொத்தம்? 9 குட்டில இந்த 1 தான் 8 குட்டி கொடுத்தாச்சு. 8,200 கொடுத்துட்டு 8,200 எல்லாமே மொத்தம் ஒரே ஆள் கொடுத்துட்டீங்க? ஒரே ஆள் கொடுத்துட்டு. சரி. எந்த ஊர் வியாபாரி நீங்க? நான் கல்லந்திரி பக்கம் அலூரில். மதுரையில இருந்து வாரீங்க அப்படிதானே? சரி ஓகே. நன்றி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்ல ஒடசல் கிட்ட அப்படிதானே? கொஞ்சம் ஒடசலா தான் இருக்கு. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. பல்லு எப்படி என்ன யாதுங்கய்யா? 4 பல்லு. 4 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்க?
25 22 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு கேட்டீங்க? 20 இவ்வளவு ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 21 எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்கயா? 4 போய் நான் விடாதான் எத்தனை கிடா பாத்திருப்பீங்க சந்தையில? 60-90 ரூபா பார்த்துருக்கோம். 100 கிடா பாத்திருப்பீங்க. இந்த கடால என்ன சிறப்பு இருக்குது வாங்கிருக்கீங்க? சோழப்பர் கோயிலுக்கு 3 கோயிலுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை வாங்கிட்டு போறீங்க. சரி சரி. விலை பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கல? பரவாயில்ல. எந்த ஊர் போறீங்க? இது தூத்துக்குடி. வாங்கிட்டு போறீங்க. இந்த 6 ரூபாய் 6 கொடியாடு கன்னியாடு எல்லாம் கிராஸ் தான் வாங்கிட்டு போறீங்க. அவரேஜ் என்ன வாங்கிட்டு போறீங்க? ஜோடி 34. இது இந்த கன்னி எவ்வளவு வாங்கிருக்கீங்க அதை சொல்லுங்க. இது 15. நரசனையா? இது நரசனை. பல்லு எப்படிங்கயா? 6 பல்லு. அந்த அது கூட இளஞ்சன அது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது 13, அது 14,500. வரம்பு எத்தனை ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க? 7 ஆடு வாங்கிட்டு. எந்த ஊர் போதீங்க? ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. ஜோடி 19 ரூபா சொன்னேன். ஜோடி 19 ரூபா சொன்னீங்க. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 4 மாசம் குட்டினே. 4 மாசம் குட்டி. வளர்ப்பு நல்லா இருக்குண்ணே. ஓகே. நம்ம எந்த ஊர் வியாபாரிண்ணே? நம்ம அருப்போட பக்கம்ண்ணே. அருப்புக்கோட்டை. என்ன ஊர்? அருப்போட பக்கத்துல ஆதிப்பட்டி. சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சராசரி என்ன விலை கொடுக்கலாம்ண்ணே? ஜோடி 19 ரூபா சொன்னேன். 16 ரூபாய் கேக்குறாங்க. எவ்வளவு கொடுக்கலாம்? 17 ரூபா கொடுத்துருவேன். 17 ரூபா கொடுத்துடலாம். ஒரு 15 குறைச்சு கூட கொடுத்துருவோம். ஆமா. ஓகே ஓகே. இந்த மாசம் கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஆமா. சரி நன்றி. 4 மாசத்துக்கு வாங்குறவங்க சௌரியம் வாங்கிக்கலாம். தை பிறந்தா வாங்க முடியாது. மழை பெஞ்சா வாங்க முடியாது. இப்போ ரேட் கம்மி தானே? ரேட் கம்மி. ஓகே. பார்த்துட்டு இருக்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டு சந்தை. இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை நடக்கு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டு சந்தை நடைபெறுது. அதே மாதிரி சனிக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கு இந்த சந்தை ஸ்டார்ட் ஆகி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி வரை இந்த சந்தை நடைபெறுது. இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் நடைபெறுது. இந்த சந்தைக்கு நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க. சரி, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை செம்மறி ஆட்டு சந்தை, சனிக்கிழமை கொடியாட்டு சந்தை. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற கிடா பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய கிடா, உங்களுக்கு ஒரு மீடியமான கிடா வாங்கணும் அப்படி இல்லைன்னா பெரிய கிடா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்டயபுரம் சந்தைக்கு வரலாம். கொடியாட்டு கிடா தான் நிறைய கிடாக்கள் நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு வரும். சரிங்களா? பெரிய பெரிய கிடாக்கள் கிட்டத்தட்ட 80 கிலோ உயிரிட உள்ள கிடா கூட அங்கே எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி சந்தை நல்லா இருந்துச்சு, விலைனாலும் பரவாயில்லை. எப்போதும் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அடுத்தால நீங்கள் பார்க்குற ஒரு கிடா பார்த்தீங்கன்னா சுத்தமான கருப்பு கிடா. இந்த கிடா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த கிடாவோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 60,000 இந்த கிடா வாங்கிட்டு போகிறாங்க. சரியான கிடா. எட்டயபுரம் சந்தையில் இன்றைக்கி தான் டாப்பான கிடா இந்த கிடா தான். அவ்வளோ பெரிய கிடா. சரிங்களா?